வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 50 சென்டென்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் கண்டினியூ வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The train arrived at the station at 10 p.m. ரயில் ஸ்டேஷனுக்கு இரவு 10 மணிக்கு வந்தது. மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா the train cameனு யூஸ் பண்ணுவாங்க. அதை விட arrived தான் கரெக்டான ஒரு ஃபார்மாக இருக்கும். It has been 10 days since I ate good food. நான் நல்ல சோறு சாப்பிட்டு 10 நாள்கள் ஆகிறது. நாங்கள் இப்போ பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இட் ஹாஸ் பின் 10 days since I ate good foodனு யூஸ் பண்ணலாம். Do you need any help? அப்படி இல்லைன்னா can I help you அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேண்டுமா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யவா அப்படின்னு கேட்குறது can I help you? Do you need any help? Carry this luggage. இந்த மூட்டையை தூக்கிட்டு போ. அப்படி இல்லைன்னா carry this bag, carry this parcel, carry this basket. எதை தூக்க சொல்லணுமோ அதுட்டு பேரை போட்டு carry this luggage, carry this parcelனு சொல்லணும். Lift the luggage up. மூட்டையை மேலே தூக்கு. லிஃப்ட்னா தூக்குதல்னு அர்த்தம். ஸோ lift the luggage up. மூட்டையை மேலே தூக்கு. ஸ்டாண்ட் பை த விண்டோ. ஜன்னலின் பக்கத்தில் நில். ஸ்டாண்ட் பை த டோர்னா டோருக்கு பக்கத்தில் நில்னு வரும். ஸ்டாண்ட் பை த கார், ஸ்டாண்ட் பை த வால், எதுக்கு பக்கத்தில் நிற்கணுமோ ஸோ ஸ்டாண்ட் பை தன்னு போட்டு அது எதை பக்கத்தில் நிற்கணுமோ அதோட பேரை போட்டால் அதோட பக்கத்தில் நில்னு வரும். த ஃபேன் இஸ் அபவ் த டேபிள். ஃபேன் வந்து மேசைக்கு மேலே இருக்கிறது. மேசைக்கு அபவ்னா மேசையிலிருந்து மேலே உயரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆன் த டேபிள்னா ஃபிக்ஸ் பண்ணாத ஃபேனை வந்து டேபிளுக்கு மேலே வச்சுருந்தோம்னா ஆன் த டேபிள். இது ஃபிக்ஸ் பண்ணி மேலே வாலில் இருக்குதுனாக்க வந்து அபவ் த டேபிள், மேலே இருக்கிறது. பிரிங் ஹிம் இயர். அவனை இங்கே இழுத்துட்டு வா. பிரிங் ஹிம் இயர். அவனை இங்கே இழுத்துட்டு வா. How long ago did you go to சேலம்? எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்கள் சேலம் போனீங்க? How long ago did you go to சேலம்? எந்தெந்த பிளேஸ்க்கு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு போகணுன்னு கேட்கணுமோ ஹவு லாங் அகோன்னு போட்டு அந்த பிளேஸை போட்டு கேட்டிங்கன்னா ஓகே. டோன்ட் டெல் மீ திஸ். இதை என்கிட்ட சொல்லாதே. அதாச்சும் இப்போ யாராச்சும் நம்மளுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தையோ நமக்கு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கை வந்து நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டோன்ட் டெல் மீ திஸ், இதை என்கிட்ட சொல்லாதே. Why did you hit? எதற்காக நீ அவனை அடிச்ச? Why did you hit? How dare you hit me? நீ என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்னை அடிப்ப அப்படின்னு கோவமாக கேட்போம் இல்லையா, அதை how dare you hit me. Tie the cow to the post. மாட்டை பிடிச்சு கம்பியில் கட்டு. டைனா கட்டுதல்னு அர்த்தம். tie the cow to the postனா மாட்டை பிடிச்சு கம்பியில் கட்டு. இப்போ வேற மனிதர் ஒருத்தரை பிடிச்சு கட்ட சொல்லணும்னா tie him அப்படி வந்துச்சுன்னா அவரை பிடிச்சு கட்டு. tie herனா அவளை பிடித்து கட்டு. டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். ஹீ இஸ் பேட்லி இன்ஜர்ட். அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஹீ இஸ் இன்ஜர்ட்னா அவனுக்கு அடிபட்டு இருக்கு, அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குதுன்றது ஹீ இஸ் பேட்லி இன்ஜர்டுன்னு சொல்லணும். கெட் அப் ஃப்ரம் த பெட் குயிக்லி. சீக்கிரம் படுக்கையிலிருந்து எழு. கெட் அப் ஃப்ரம் த பெட் குயிக்லி. See him when you go to the shop. கடைக்கு போகிறப்ப அவனை பார்த்துட்டு போ. See him when you go to the shop. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போகிறப்ப பார்த்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு see him when you go to the house. எங்கே போகிறப்ப பார்த்துட்டு போவோம். see him when you go to the அப்புறமா அந்த பிளேஸை போட்டிங்கன்னா ஓகே. See him when you come back from the shop. கடைக்கு போயிட்டு வர்றப்ப அவனை பார்த்துட்டு வா. See him when you come back from the shop. Don't call him anymore. இனிமேல் அவனுக்கு ஃபோன் செய்யாதே. Don't call him anymore. Eat the food without leaving anything. சாப்பாட்டை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு. Eat the food without leaving anything. This gas is running out. கேஸ் தீரும் நிலையில் இருக்கிறது. The gas is running out. The gas has run out. கேஸ் தீர்ந்து விட்டது. The gas has run out. நத்திங் இஸ் லெஃப்ட். எதுவும் மீதமில்லை. இதை வந்து இப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் சாமானங்கள் தீர்ந்து கிச்சனில் குக்கிங் திங்ஸ் எல்லாம் தீர்ந்துட்டாலும் எதுவும் மீதமில்லை, நத்திங் இஸ் லெஃப்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பிஸ்னஸில் ஃபுல்லாக லாஸ்ட் ஆகிட்டனாலும் நத்திங் இஸ் லெஃப்ட், எதுவும் மீதமில்லை.
கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். பொட்டி தலைகீழாக வை. அப்சைட் டவுன்னா தலைகீழாக. கீப் த கபட் அப்சைட் டவுன்னா கபட்டை தலைகீழாக வை. எதையாச்சும் அப்சைட் டவுன், ஹீ ஸ்டாண்டிங் அப்சைட் டவுன்னா அவன் தலைகீழாக நிற்கிறான். அப்சைட் டவுன்னா தலைகீழாக. ஓகே, இது வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேட்டோட பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பார்க்கணும்னாக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிகினர்ன்றதால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தந்தீங்கன்னா நான் இன்னும் மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ.